ஹீ குட் ஹேவ் அப்பாலஜைஸ் டு ஹர், ஹீ மைட் ஹேவ் அப்பாலஜைஸ் டு ஹர். இந்த குட் ஹேவுக்கு அடுத்து வரக்கூடிய V3, மைட் ஹேவுக்கு அடுத்து வரக்கூடிய V3, இதுதான் எக்கச்சக்கமான பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட்டு. ரெண்டே விஷயம்தான். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இதை கன்ஃபியூஷனே இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒன்று என்ன அப்படின்னா, கடந்த காலத்தில் ஒரு ஆக்ஷனை செய்வதற்கான வாய்ப்புகள் நமக்கு இருந்திருக்கும். ஆனால் அந்த ஆக்ஷன் நம்ம செஞ்சுருக்க மாட்டோம். அதை செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னா நம்ம வருத்தப்படுவோம். அப்படி சொல்கிறதுக்கு தான் இந்த பர்டிகுலர் வார்த்தையை நம்ம வச்சுருக்கோம். சரிங்களா? அவன் அவளிடம் மன்னிப்பு கேட்டிருக்கலாம். 2 பேருக்கு சண்டை வந்துச்சுல்ல, இவன் வந்து என்ன பண்ணியிருக்கலாம், பேசாமல் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கலாம்டா. அப்படி மன்னிப்பு கேட்டிருந்தா அவங்க என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, இவனை வந்து போட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்னு ஏதோ நம்ம சொல்கிறோம். அடுத்து பாருங்க, ஹீ மைட் ஹவ் அப்பாலஜைஸ் டு ஹர். இந்த இடத்துல என்னன்னா செய்ய தவறிய செயல்னு நம்ம குட்டா வச்சிருக்கோம். இது என்ன அப்படின்னா, ஒரு வேளை அந்த நிகழ்வு நடந்திருக்கலாம் அப்படிங்கிற அசம்ஷன். அப்படி என்ன அர்த்தம், இவர் அந்த ஆக்ஷனை செஞ்சுட்டார் அப்படிங்கிற பாசிட்டிவ் டோன்ல சொல்றோம். இங்க என்ன, அவர் செய்யலை அப்படிங்கிற நெகட்டிவ் டோன்ல இருக்கு. புரியுதுங்களா? இது நெகட்டிவ் டோன், இது பாசிட்டிவ் டோன். டே, அந்த பொண்ணு இன்னைக்கு இவனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு சொல்லுச்சு, என்னாச்சு, கம்ப்ளைண்ட் பண்ணலையா அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன். இன்னொருத்தர், அதான் எனக்கும் தெரில, ஒரு வேளை இவன் நேற்று நைட் என்ன பண்ணியிருக்கலாம், மன்னிப்பு கேட்டிருக்கலாம். ஒரு வேளை நேற்று நைட்டாக இவன் அந்த ஆக்ஷனை செஞ்சுருக்கலாம். அப்படின்னா அந்த ஆக்ஷனை அவர் செய்து முடித்திருக்கலாம் அப்படிங்கிற பாசிட்டிவ் டோனில் சொல்கிறோம். பாருங்கள், அவனிடம் ஒரு வேளை மன்னிப்பு கேட்டிருக்கலாம். அப்படி கேட்டதுனால அந்த பொண்ணு என்ன பண்ணல, இவன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணலை. அந்த பொண்ணு இவன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிருச்சு. கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவன் என்ன பண்ணியிருக்கலாம், ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்டிருக்கலாம்டா. செய்ய தவறிய செயல் செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் டோனில் இருக்கிற மீனிங்.